இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக கிட்ட நீட்டை எங்களுக்கு எப்படியாவது ஒழிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். திமுகட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த கச்சத்தீவை எப்படியாவது மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் வைக்கிறாரு. இல்லைங்க, இதெல்லாம் ஒரு மலிவான மூணாந்தர அரசியல் தான். நீட் என்ன நடக்குது, கச்சத்தீவு என்ன நடக்குது, கச்சத்தீவு மீட்டெடுக்குன்னு அவர் படத்தில் ஏதாவது ஒரு காட்சி வச்சுருக்காரா? நீட்டை எதிர்த்து ஒரு காட்சி வச்சுருக்காரா? ஒன்றுமே இல்லை. 200 கோடி வாங்குகிற விஜய் ஒரு பந்தலை ஒரு நிழலே போட்டு கொடுக்கலாங்க. இவருக்கான நோக்கம் அதுவல்ல. எப்படியாவது அதிகாரத்துக்கு ஒன்று ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரம் செலுத்தணும். இதுதானே தவிர இந்த முட்டாள் மக்களை ஏமாற்றணும், இவர்களை பலிகடா ஆக்கணும். இதுதான் விஜயகாந்துக்கு அதுதான், வைகோவுக்கு அதுதான், கருணாநிதிக்கு அதுதான், அண்ணாதுரைக்கு அதுதான். எல்லாமே மலிவான அரசியல்வாதிகள். அந்த வகையில் திமுக எதிர்ப்பை அத்தனை பேர் அறுவடை பண்ணிட்டான், சீமா உட்பட. இப்போ கடைசியாக அவர் அறுவடை பண்ண போகிறார். இதுதான் நடக்குமே தவிர எந்த சமூக மாற்றமும், சாதி ஒழிப்பும், இலவச கல்வி, எதுவுமே வாய்ப்பே இல்லை.